ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாக நம் தேவன் இருப்பதாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 72 சங்கீதம் 13 பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலவீனனுக்கும் எளியவனுக்கும், ஆம், இன்றைக்கு நம் தேவன் யார் என்றால் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வியாதி உள்ளவர்களுக்கும் இறங்குகின்ற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அப்படியாகத்தான் அவரை குறித்து வேத முழுமையை பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கு ஒருவேளை பலவீனமாக பலவிதமான தடுமாற்றத்தினூடாய் இருப்போம் என்று சொன்னால் நம் தேவன் இறங்குகின்ற தேவனாயிருக்கிறார். பர்த்திமேயு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் பார்க்க முடியும். அவன் குருடனும் பிச்சைக்காரனுமாய் இருக்கிறான். ஆனாலும் கூட ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அவன் செவிகளால் கேட்டிருக்கிறபடியினாலே ஒரு முறை அந்த எரிகோ பகுதியிலே இயேசு கிறிஸ்து கடந்து வருகின்ற போது அந்த பர்த்திமேயு இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்டு அவன் கூப்பிடுவதாக பார்க்கிறோம். இயேசுவை அவன் கூப்பிட்ட பொழுது அவர் இறங்கி அவனுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் தேவன் ஒருவரையும் அசட்டை பண்ணாமல் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இறங்குகின்ற தேவனாக, ஆத்துமாக்களை ரட்சிக்கின்ற கரிசனையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், ஆம், எளியவனுடைய கூக்குரலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே மென்மையான மக்கள் மென்மையானதோடு கூட கடந்து போவார்கள். ஆனால் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் எளியவனுடைய கூக்குரலை கேட்கிறவராக, எளியவனுக்கு அவர் இறங்குகிறவராக, பலவீனனுக்கு அவர் இறங்குகின்ற தேவனா இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையில் கூட அந்த ஒரு பாதையில் செல்லும் என்று சொன்னால் கலங்க வேண்டாம். கர்த்தர் இறங்குகின்ற தேவனாய் இருக்கிறார். என்னில் ஏதும் வெல்லனில்லை, எந்தனுக்காய் காப்பதனாய் நீதியுள்ள இயேசு நிச்சயமாய் பரிந்துரைப்பார். நீதியுள்ள இயேசு நிச்சயமாய் பரிந்துரைப்பார். மாதயவே தேவதயவே மாநிலத்தில் எளியவருடைய ஜபத்திற்கு இறங்குகிறவராக, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவருடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவராக என் தேவனை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். தகப்பனே, எங்கள் மேல் நீர் கரிசனையாய் இறங்கினபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. எங்கள் கூக்குரலையும் எங்கள் விண்ணப்பத்தையும் கேட்டபடினால் சோத்திரம். எங்களுக்காக இறங்கி புதிய வழிகளை திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.